Assalamualaikum. Welcome to najuscookingdiaries. Friends, இப்போ நம்ம இட்லி மிளகா அப்படி செய்கிறதுக்கு நான் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிருக்கேன். கொஞ்சம் நல்லெண்ணெய், ஒரு அரை ஸ்பூன் எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் 2 கப்பு கருப்பு உளுந்து சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதை கரியாமல் நல்லா வறுப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம உளுந்து நல்லா வறுபட்டு நல்ல மணம் வந்துட்டு இது ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌனில் வறுத்துக்காங்க. இப்போ இதை வறுத்துட்டு இதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். ஒரு ட்ராப் எண்ணெய் ஊற்றிட்டாங்க. 1 கிராம் எள்ளு அதை அதில் போட்டு சேர்த்துடலாம். நல்ல எள்ளு வெடிக்கிற அளவுக்கு நல்லா வறுத்துருங்க. 75 கிராம் கடலைப்பருப்பு இதை இதில் சேர்த்து இதையும் நல்ல கோல்டன் ப்ரௌனாக வறுத்துடும். நல்லா வறுப்படுற மாதிரி வறுத்துக்கணும். பாருங்கள், நல்ல செவந்து வந்துருச்சு. இப்போ இதையும் அந்த பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். கட்டி பெருங்காயம், துண்டு பெருங்காயம் ஒரு 5-6. பாருங்க, துண்டு பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வருது. 5-6 வெள்ளைப்பூடு, பூண்டு 10. பாருங்க, இப்போ நமக்கு பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை எடுத்துடலாம். மிளகா வத்தல் நான் இப்போ 20 எடுத்திருக்கேன். உங்கள் காரத்துக்கு தகுந்தாக்கில் நீங்கள் கூட்டியே குறைச்ச சேர்த்துக்கலாம். இப்போ இந்த மிளகா வத்தல் போட்ட உடனே நீங்கள் இப்போ இதுக்கு தேவையான உப்பு பாருங்கள், நான் எவ்வளோ போட்டிருக்கேன்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் உப்புன்னு வைங்களேன். இதை போட்டுருங்க. ஏன்னா அப்படின்னா உங்களுக்கு இந்த வத்தல் வந்து கமராது, இதையும் கரிஞ்சிராமல் வருங்க. அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போ இதோட நம்ம ஒரு கை கருவேப்பிலை, நல்ல கருவேப்பிலை எவ்வளோ நீங்கள் போட்டாலும் அது நல்லது தான். உங்களுடைய விருப்பத்துக்கு தந்தாக்கில் நீங்கள் சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை இந்த சூட்லேயே நல்லா வந்து வறுபட்டும். இங்கே பாருங்கள், நம்ம எல்லா பொருளையும் வறுத்து நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இதை நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்சியில் திரிச்சுக்கணும். இட்லி மிளகா பிடிக்க வறுத்தது பூரா நம்ம ஒரு மிக்சி ஜாரில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இப்போ இதை நான் அரைச்சி காட்டுறேன். நம்ம நைஸாக பவுடர் ஃபார்முக்கு கொண்டு வந்துட்டோம். நம்ம இட்லி மிளகா அப்படி ரெடி. இதை வந்து நீங்கள் நிறைய பண்ணிங்கன்னா இதை வந்து நீங்கள் ஒரு கவரில் போட்டு ஃப்ரீசரில் வச்சுக்கோங்க. அப்படின்னா தான் அந்த டேஸ்ட்டு, அந்த மனம் எல்லாமே மாறாமல் இருக்கும். உங்களுக்கு தேவைப்படும் போது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என் கமெண்ட்டில் கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.